அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு மனிதர் தனக்கு சமமான தரம் உள்ளவரோடு பழகுவது இயல்பு. நிதிநிலையிலே, அந்தஸ்திலே தன்னை விட உயர்ந்தவர்களோடு, சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்டவரோடு, சமுதாயத்திலே எல்லோராலும் மதிக்கப்படத்தக்க பெரியவர்களோடு பழகுவது என்பது எல்லோருக்கும் அமையாது. அது ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைப்பு அவருக்கு இருக்கும். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் தனுசு. ஆகவே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அவர் மேஷம் லக்னத்திலும் தனுசு ராசியிலுமாக பிறந்திருந்தால், அதாவது மேஷ லக்னத்திலும் 9ஆம் இடமாக தனுசுவிலே சந்திரன் இருக்க தனுசு ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ரிஷபம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திலே சந்திரன் இருக்க ஒருவர் மகர ராசியிலே பிறந்திருந்தால், ஒருவர் ரிஷபம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாக மகரத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைப்பு அவருக்கு கிடைக்கும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திலே சந்திரன் இருக்க கும்ப ராசியிலும் பிறந்திருந்தால், மிதுனம் லக்னத்திலும் கும்பம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திலே சந்திர பகவான் இருந்தால், ஒருவர் கடகம் லக்னத்திலும் மீனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவர் பிறந்த கடக லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே மீனத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திலே சந்திரன் இருக்க மேஷ ராசியிலும் பிறந்திருந்தால், சிம்மம் லக்னத்திலும் மேஷ ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே சிம்மம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மேஷத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய எல்லோராலும் அறியப்பட்ட எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திலே சந்திரன் இருக்க ரிஷபம் ராசியிலே பிறந்திருந்தால், கன்னி லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய ரிஷபத்திலே சந்திரன் இருப்பார். அங்கே சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பார். அவ்வாறு கன்னி லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு
தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால், ஒருவர் துலாம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மிதுனத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட, எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த 9ஆம் இடமாகிய கடகத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே கடகத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட, எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால், ஒருவர் தனுசு லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய சிம்மத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட, எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் கன்னி. அந்த கன்னியிலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால், ஒரு மகரம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கன்னியிலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு இருக்க அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட மற்றும் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால், கும்பம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் பிறந்த அந்த கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய துலாத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, துலாத்திலே சந்திரன் இருக்க கும்பம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் அறியப்பட்ட, எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய, எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால், மீனம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாக விருச்சிகத்திலே சந்திரன் இருப்பார் 9ஆம் இடத்திலே. அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்திலே எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய, எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய, எல்லோராலும் அறியப்பட்ட பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பெரியவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.